வணக்கம். என் பெயர் டாக்டர் பூரு தவான் மற்றும் இன்று இந்த வீடியோவில் நாம் பாரலிசிஸ் நோயாளிகளை உயிரியல் பயிற்சி செய்யும் போது எதை எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்பதை குறித்து பேசப் போகிறோம். நாம் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டால் பாரலிசிஸ் நோயாளிக்கு ஒன்று சரியான உயிரியல் பயிற்சியை செய்ய வைக்க முடியும். அவருக்கு விளக்கம் அளிக்க முடியும் மற்றும் அவரின் அதிகபட்ச வெளியீட்டை பெற முடியும். நம் பாரலிசிஸ் நோயாளிகளை உயிரியல் பயிற்சி செய்யும் போது நாங்கள் கைகள் மற்றும் கால்களின் பயிற்சியை செய்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் டாக்டர் உயிரியல் பயிற்சி செய்யுங்கள் என்றால் அதற்கான பொருள் நீங்கள் மூளையின் பயிற்சியை செய்ய வேண்டும் என்பதாகும். பாரலிசிஸ் நோயாளிகளில் கைகள் மற்றும் கால்களில் எப்போது இழப்பு ஏற்படாது? அதிகபட்சமாக பாரலிசிஸ் நோயாளிகளில் இழப்பு மூளையின் உள்ளே ஏற்படுகிறது. மூளையின் அந்த பகுதி முதலில் கைகள் மற்றும் கால்களை இயக்கிய பகுதி சேதமாகிறது. நோயாளியின் உள்ளே மீட்பு கொண்டு வர வேண்டும். மீண்டும் நடக்கக்கூடியதாக, வேலை செய்யக்கூடியதாக மாற்ற வேண்டும் என்றால் அதிகபட்சமாக மீட்பு மூளையின் உள்ளேவே தேவை. எல்லா சிகிச்சையும் முழுமையாக மூளைக்காகவே உள்ளது. உயிரியல் பயிற்சியும் மூளைக்காகவே உள்ளது. நாம் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டால் எங்களுக்கான உயிரியல் பயிற்சிகளை தேர்வு செய்வது மிகவும் எளிதாக ஆகிறது. பாரலிசிஸ் நோயாளிகளுக்கு உயிரியல் பயிற்சிகளை செய்யும் போது அவர்கள் மிகவும் வசதியாக உணர்கிற பயிற்சிகளை செய்ய அனுமதிக்க கூடாது. பொதுவாக ஒன்று மாதிரியானது நோயாளிக்கு எளிதாக தோன்றும். உயிரியல் பயிற்சியில் வயிறு மீண்டும் மீண்டும் செயல்படுகிறது. எந்த உயிரியல் பயிற்சியை செய்யும் போது சிரமம் உணர்ந்தால் அது 5 நிமிடங்களுக்கும் குறைவாகவே செய்யப்படும். அதை நிறுத்திவிடும். இப்போது நான் உயிரியல் பயிற்சி செய்யலாம் என்றால் முதலில் கவனம் செலுத்த வேண்டும். அவர் எதை சுகமாக செய்ய முடியும் என்பதை கவனிக்க வேண்டும். ஒருத்தருக்கு பாரலிசிஸ் பிரச்சனை இருந்தால் மற்றும் அவர் சைக்கிள் நல்லா ஓட்டுகிறாரானால் அதனால் அவருக்கு சைக்கிள் அடிக்கடி ஓட்ட வேண்டும் என்று அர்த்தமல்ல. சைக்கிள் பயிற்சியின் முடிவாக நோயாளி சைக்கிள் மிகவும் நன்றாக ஓட்டுகிறான் என்று நினைக்கலாம். ஏனெனில் அதில் அவர் சுகமாக உட்கார முடிகிறது. அவர் சமநிலை உருவாக்க வேண்டியதில்லை. ஆனால் நாம் நோயாளியை நிறுத்தி நடக்க சொல்லும் போது நோயாளியின் நடனம் சரியாக இல்லை. அவர் சமநிலை உருவாக்க முடியாதால் நாம் என்ன செய்வோம்? அவருக்கு சைக்கிள் ஓட்டச் சொல்லுவோமா? அல்லது அவர் சைக்கிள் ஓட்டுவதை கைவிட வேண்டும், இப்போது நடக்கவும் சமநிலை உருவாக்கவும் பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்வோமா? நிச்சயமாக நாம் செய்ய வேண்டியது நடக்க வேண்டும். ஏனெனில் இது எங்கள் சமநிலையின் உயிரியல் பயிற்சியாக இருக்கும். எனவே நாம் சமநிலையை உருவாக்கும் பயிற்சியில் கவனம் செலுத்துவோம். சமநிலை உருவாக்கும் பயிற்சிகளை செய்வோம். மேலும் நாம் சைக்கிள் ஓட்டுவதற்கு செலவழித்த நேரத்தை விட்டுவிடுவோம். ஏனெனில் அதில் நாங்கள் நல்லவர்கள் ஆகிவிட்டோம். அது எங்கள் பின்னால் செல்லாது. எனவே நாம் அதை பற்றிய கவனத்தை வைத்திருக்கிறோம். மற்றொரு விஷயம், நாம் என்ன செய்வோம்? நாம் செய்யும் எந்த உயிரியல் பயிற்சியும் பாரலிசிஸ் நோயாளிகளுக்கான கைகள் மற்றும் கால்களுக்கு அல்ல. இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யும் உயிரியல் பயிற்சிகள் மூளைக்கு எதற்காக தீங்கு விளைவிக்கின்றன? மூளையில்தான் ஏற்பட்டது. மூளையில்தான் குளோட் வந்தது. மூளையின் கதை சேதமடைந்தது. மூளைக்கு தான் கற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் கணக்கீடு செய்யும் போது என் விரல் மூடப்பட்டுவிட்டால் அது திறக்கவில்லை. எனவே நான் முழு ஆமின் உயிரியல் பயிற்சியை தொடர்ந்தால் என் விரல்களில் சுகம் வராது. என் கை நடக்க ஆரம்பித்துள்ளது. ஆனால் என் விரல்கள் நடக்கவில்லை. எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் முன்பு என் ஆமீன் உயிரியல் பயிற்சியை செய்ததை விட்டுவிட வேண்டும். அது சரியாகிவிட்டது. நான் முழு நேரமும் என் விரல்களுக்கு கவனம் செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். என் விரல்கள் மூடப்பட்டால் அவை திறக்க ஆரம்பிக்க வேண்டும். அதனால் நீங்கள் உயிரியல் பயிற்சியுடன் நேர மேலாண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த உயிரியல் பயிற்சிக்கு அதிக நேரம் அளிக்க வேண்டும், எந்த உயிரியல் பயிற்சிக்கு குறைந்த நேரம் அளிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். என் பரிந்துரை அனைத்து பாரலிசிஸ் நோயாளிகளுக்கும் நீங்கள் எளிதாக மற்றும் வசதியாக செய்யக்கூடிய உயிரியல் பயிற்சிகளை மிகவும் எளிதாக செய்யக்கூடியவற்றை குறைந்தது 2 முதல் 4 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் வரை செய்ய வேண்டும். நீங்கள் மிகவும் சிரமமாக உணர்கிறீர்கள், மிகவும் வலி உணர்கிறீர்கள், மிகவும் கடுமையாக உணர்கிறீர்கள், நீங்கள் விழுந்து விடுவேன், இது ஆகும், அது ஆகும் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் பயப்படுகிற விஷயத்தை நேருக்கு நேர் கையாளுங்கள். அதன் முன்னிலையில் நீங்கள் இவ்வளவு வலிமையாக நிற்க வேண்டும். அந்த உயிரியல் பயிற்சி சிறியதாக தோன்ற வேண்டும். அதனால் நீங்கள் அதை கட்டளை பெற ஆரம்பிக்கிறீர்கள். அதில் நீங்கள் மேலும் வசதியாக ஆகிறீர்கள். நீங்கள் அதில் எவ்வளவு வசதியாக இருக்கிறீர்களோ நீங்கள் அத்தனை அளவுக்கு சிறந்த உயிரியல் பயிற்சியை செய்ய முடியும். இதுவே எங்கள் நோக்கம். ஒரு நோயாளிக்கு சரியாக நடக்க சிரமமாக இருந்தால் அவருக்கு சைக்கிள் ஓட்டுதல் அல்லது நீச்சல் செய்வது முடியாது. அவருக்கு நடக்க வேண்டும். என் உடல் அமைப்பு இந்த நிலையில் சிரமமாக இருந்தால் இந்த கை கடினமாக இருக்கிறது, இது உயர்வதில்லை. நான் எவ்வளவு உயிரியல் பயிற்சி செய்தாலும் என்னுடைய கை திறக்குமா? திறக்கவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? நான் உயிரியல் பயிற்சி செய்ய வேண்டும். என் கை திறக்க முயற்சிக்க வேண்டும். என் கை திறக்கலைன்னா என் கை நேராக ஆகும் வரை நான் இதில் இருக்கிறேன். இது நேராக ஆகவில்லை என்றால் இது வேலை செய்யாது. கை தான் இல்லையா?
எனவே ஒரு நோயாளிக்கு உயிரியல் பயிற்சி செய்யும்போது அவருக்கு அதிக சிரமம் ஏற்படும் இடத்தில் உள்ள வரம்புகளை கவனிக்க வேண்டும். அதற்கேற்ப அந்த இடத்தில் அதிக நேரம் செலவிட வேண்டும். நீங்கள் இந்த வீடியோவை புரிந்திருந்தால் 2 முக்கியமான விஷயங்கள் உள்ளன. முதலாவது விஷயம், நாம் செய்யும் உயிரியல் பயிற்சிகள் எங்கள் கைகள் மற்றும் கால்களுக்கு குறைவாக எங்கள் மூளைக்கு அதிகமாக இருக்க வேண்டும். எங்கள் மூளையை பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் கட்டளை பெறுவதில் எப்போது நாம் அதிகமாக வலி மற்றும் கடினத்தன்மை உணர்கிறோமோ அந்த உயிரியல் பயிற்சியை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். அதிக நேரம் செலவிட வேண்டும். 3வது விஷயம், நான் முன்பு சொல்லல, உயிரியல் பயிற்சியை செய்ய ஒரு வரிசை இருக்க வேண்டும். நாம் பாரலிசிஸ் நோயாளிகளில் மீட்பு காணும்போது பெரிய மூட்டுகளில், அதாவது அதிக மசில்கள் உள்ள இடங்களில் மீட்பு வேகமாக நடைபெறுகிறது. ஆகையால் எங்கள் நோயாளியை விரைவாக மீட்டெடுக்க வேண்டுமானால் நாம் ஒரு வரிசையை பின்பற்றுகிறோம். அதாவது நோயாளியின் முதலில் மீட்டெடுக்க வேண்டும். ஏனெனில் கால்கள் மீட்டெடுக்கப்பட்டால் நோயாளி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லக்கூடியவராக மாறுகிறார், கோவிலுக்கு செல்லக்கூடியவராக மாறுகிறார் மற்றும் வீட்டில் முன்னும் பின்னும் செல்லக்கூடியவராக மாறுகிறார். அவருடைய ஒவ்வொரு வேலைக்கும் நாங்கள் படத்தில் செய்ய வேண்டியதில்லை. எனவே முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாரலிசிஸ் நோயாளி நடக்க முடியாவிட்டால் அல்லது நிற்க முடியாவிட்டால் இன்று முழு கவனம் 1க்கு பதிலாக 2க்கு மாறுகிறது. அதாவது நோயாளியை நடக்க வைப்பதில். ஏனெனில் நோயாளி தானாகவே நடக்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை பாதி முடிவுக்கு வந்தது போல ஆகிவிடும். அதற்கு பிறகு எப்போது எங்கள் கையில் இயக்கம் தொடங்குகிறது, நாம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கிறோம், பின்னர் எங்கள் கவனம் எங்கள் தோட்டத்தில் செல்கிறது, நாம் தோட்டத்தின் இயக்கத்தை மேற்கொள்கிறோம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் எங்கள் இணைப்புகள் மீட்பு முதலில் தோளில் தொடங்கும், பின்னர் கர்வ் ரிஸ்ட்ஸில், அதன் பிறகு விரல்களில் இருக்கும். இது இந்த வரிசையில் நடைபெறும். ஏனெனில் இங்கு எங்கள் மசில்கள் பெரியதாக இருக்கும் மற்றும் கீழே வரும்போது சிறியதாக மாறும். பெரிய மசில்களுக்கு கட்டளை கொடுத்து மீண்டும் இயக்கத்தை கொண்டு வருவது எளிதான வேலையாகும். மேலும் பெரிய மசில்களில் நுணுக்கமான இயக்கங்கள் இல்லை. அவை மிகவும் கேசியூச்சியுமாகவே செயல்படுகின்றன. சிறிய வேலை என்னவென்றால் அது எவ்வளவு கேசியூச்சியுமாக இருக்கிறது அதற்கேற்பவே செய்கிறது. ஆனால் எவ்வளவு நுணுக்கமாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். உதாரணமாக, நீங்கள் நூல் மற்றும் தையல் போட வேண்டும் அல்லது பாதுகாப்பு பின்களை திறக்கவும் மூடவும். இவை அனைத்தும் இயக்க திறன்கள் ஆகும் மற்றும் இயக்க திறன்களை உருவாக்குவதற்கு அதிக நேரம் ஆகிறது. இதில் கட்டுப்பாடு முக்கியமாக இருக்கிறது. கட்டுப்பாடும் தசையின் கட்டுப்பாடும் தேவைப்படுகிறது. ஆகையால் நீங்கள் உயிரியல் பயிற்சியை தொடங்குகிறீர்களோ, நீங்கள் மூட்டுகளிலிருந்து மூட்டுகளுக்கு போக வேண்டும் என்பதை உறுதியாக கூறுங்கள். 2வது, உங்கள் மசாஜ்களில் வலி மற்றும் கடுமை உணர்ந்தால் வலி மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனெனில் இந்த வலி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கும். மேலும் வலி மாத்திரைகளை அதிகமாக எடுத்துக்கொண்டால் ஏதோ இன்னும் மோசமாக ஆகும். நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் வலி மற்றும் கடுமை இருந்தால் முதலில் நாம் எண்ணெய் காய்ச்ச வேண்டும். இங்கு ட்ரீட்மெண்ட் சயின்ஸ் ஜி மூலம் செய்யப்படும் அனைத்து சிகிச்சைகளிலும் எண்ணெய் சிகிச்சை பயன்படுத்தப்படுகிறது. எண்ணெய் வழங்கப்பட்டால் நீங்கள் எண்ணெய் தடவினால் என்ன நடக்கும் என்றால் வெப்பம் உருவாகும். அதனால் மசில் சீராகும் மற்றும் அந்த வலி நீங்கும். நீங்கள் இந்த விஷயங்களை உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு எந்த நோயாளிக்கு உயிரியல் பயிற்சி செய்யும் போது நீங்கள் அதில் நல்ல மீட்பு காணலாம். ஆகையால் இந்த அனைத்து விஷயங்களை உங்கள் மூளையில் வைத்துக்கொண்டு பாரலிசிஸ் நோயாளிக்கு நீங்கள் உயிரியல் பயிற்சி செய்யும் போது மற்றொரு நோயாளிக்கு காட்டிலும் அதிக நன்மைகளை காணலாம். மூளையின் சிகிச்சை மட்டுமே, மூளையின் மருந்து மட்டுமே, மூளையின் உயிரியல் பயிற்சி மட்டுமே நினைவில் கொள்ள வேண்டும். கைகள் மற்றும் கால்களுக்கு எந்த காயமும் இல்லை, எலும்பு உடைந்ததில்லை. சந்திக்கும் சிரமங்கள் அனைத்தும் மூளையுடன் தொடர்புடையவை. எனவே நாம் செய்யும் அனைத்தும் மூளைக்காகவே செய்யப்படுகிறது. மூளையை மீண்டும் திட்டமிடுகிறோம். மீண்டும் எப்படி வேலை செய்யக்கூடியதாக மாற்றுவது என்பதை கற்றுக் கொடுக்கிறோம். இந்த வீடியோ மூலம் பாரலிசிஸ் நோயாளிகள் உயிரியல் பயிற்சி செய்யும் போது இந்த விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இருந்தாலும் மனதில் எந்த சந்தேகம் இருந்தால் எதையும் கேளுங்கள், நான் கிடைக்கிறேன். பேசுங்கள் மற்றும் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்குங்கள். நன்றி.